ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பரவனா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பர் அண்ட் டேஸ்டி அண்ட் ஹெல்தியான மரவள்ளி கிழங்கு தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் 3 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 7-8 வரமிளகாய் சேர்த்துட்டு, இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொரப்பாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு மரவள்ளி கிழங்க ரஃப்பாக சாப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்தாச்சு. இதையும் இப்போ நல்லா வலுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி தேவையில்ல. இப்போ அரைச்சிட்டு வந்தது இப்போ ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ இன்னொரு பவுலில் 2 கப் அளவுக்கு நம்ம இட்லி தோசை மாவு சேர்த்துருக்கேன். அதில் இப்போ அரைச்சி வச்சுருக்கேன் இந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். 2 கப் மாவுக்கு இந்த குவான்டிட்டி கரெக்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக தண்ணி அலசி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து வரணும். லைட்டாக இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயத்தை ரஃப்பாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட கொத்தமல்லி இலைகள் இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி இட்லி தோசை மாவில் உப்பு சேர்த்துருப்போம். சேர்க்கலைன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஒன்று சேர்ந்து வரணும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம தோசை ஊற்றிடலாம். தோசைக்கல் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதை மெலிசாக தேய்க்க வராது. அடை தோசை மாதிரி இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு இதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு சைடு நல்லா வேகட்டும். இந்த மாதிரி லைட்டாக ஓரங்களெல்லாம் எடுத்து விட்டு திருப்பி போட்டுக்கோங்க. இந்த தோசைக்கு தேங்காய் சட்னி, மிளகாய் சட்னி எல்லாமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி சட்னி கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். திருப்பி போட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த நல்லா வெந்து வரட்டும். 2 சைடுமே நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வெளியே எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குக் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், நமக்கு சூப்பராக தோசை ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஓட்டையாக சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு வாட்டி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக், ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்நாள் இனிய நாளாகட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.